17 சந்தேக நபர்களும் மன்னார் நீதவான் MM ரத்தீப் அகமது முன்னிலையில் இன்று ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்தே விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டுள்ளது. இந்திய மீனவர்கள் கடந்த டிசம்பர் 24ஆம் தேதி மன்னார் கடற்பிராந்தியத்தில் கைது செய்யப்பட்டனர். முதலில் ஜனவரி மாதம் 7ஆம் தேதி வரை மீனவர்கள் விளக்கமறியலில் வைக்கப்பட்டதுடன் பின்னர் 2 சந்தர்ப்பங்களில் விளக்கமறியல் உத்தரவு நீடிக்கப்பட்டது. இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்ட மீனவர்கள் மன்றில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து எதிர்வரும் பிப்ரவரி மாதம் 7ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். இதனிடையே இலங்கையில் கைது செய்யப்பட்ட 49 மீனவர்களை விடுவிக்குமாறு வலியுறுத்தி தமிழகத்தின் ராமேஸ்வரம் மீனவர்கள் அங்குள்ள பஸ் நிலையத்துக்கு முன்பாக கண்டன ஆர்ப்பாட்டத்தில் இன்று ஈடுபட்டனர். இலங்கை இந்திய மீனவர்கள் பிரச்சினைக்கு தீர்வு காணுமாறு இந்திய மத்திய அரசாங்கத்திடமும் இலங்கை அரசாங்கத்திடமும் ராமேஸ்வரம் மீனவர்கள் இதன்போது வலியுறுத்தினர். இதேவேளை இந்திய மீனவர்களின் அத்துமீறல் தொடர்பில் மன்னார் மாவட்ட மீன்பிடி கூட்டுறவு சங்கங்களின் சமாசத்தினர் மன்னாரில் ஊடக சந்திப்பு ஒன்றை இன்று ஏற்பாடு செய்திருந்தனர். இன்றைய நாங்கள் எடுத்துக்கொண்ட இந்தியாவை பெரிய வல்லரசு என்று கூறிக்கொண்டு சந்திர மண்டலத்துக்கும் செவ்வாய் கிரகத்துக்கும் ஆய்வுக்காக அனுப்புகின்றார்கள். பல மில்லியன்களை செலவழித்து தங்கள் நாட்டு மீனவர்கள் இலங்கை கடல் எல்லையை தாண்டும் போது உயிரிழப்பையும் சந்திக்கின்றார்கள். அதே நேரம் கைதும் செய்யப்படுகின்றார்கள். படகுகளும் பறிமுதல் செய்யப்படுகின்றது. எனவே இதை இலங்கை அரசாங்கத்தில் அவ்வாறான வல்லமையும் இல்லை. அவர்களிடம் அந்த தொழில்நுட்பங்களோ குறைவாக இருக்கின்றது, படகுகளும் குறைவாக இருக்கின்றது. இந்தியாவில் முடியாதா தங்கள் நாட்டு எல்லையை பராமரிக்க அல்லது பாதுகாக்க? எங்களது மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்றால் அவர்கள் தானே முயற்சிக்க வேண்டும் தங்களது மீனவர்களை பாதுகாக்க. ஏன் அவ்வாறான ஒரு நிலைப்பாட்டுக்கு இன்னும் வருகிறார்கள் இல்லை? இலங்கை அரசாங்கம் செய்கின்ற நடவடிக்கைக்கும் இந்த கடற்படை செய்கின்ற செயற்பாட்டுக்கும் நாங்கள் உறுதுணையாக அவர்களோடு இருக்கின்றோம். இந்திய தரப்புக்கு இதனூடாக செய்தியை கூறுகின்றோம். உங்கள் எல்லையை எங்களது எல்லையை தாண்டாதீர்கள்.